ட்ரேடர்ஸ் 29th செப்டம்பர் வர மண்டே அன்னைக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டை யூஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு விஷயம், ஆர்டர் பிளாக்கை தாண்டி இருக்குது, பிரேக்கர் பிளாக்கை ஃபார்ம் பண்ணியிருக்கு, புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணியிருக்கு, பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த பிரேக்கர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் பாயிண்ட்டும் போட்டிருக்கு. ஸோ இத்தனை காரணங்கள் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் லைக்லி இங்கேருந்து கீழே விழுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுது. ட்ரேடர்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக்கர் பிளாக் அண்ட் இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆன ப்ரைஸ் ஃபர்தராக இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு போய் டவுனில் கீழே தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ இதற்கு என்ன அர்த்தம், மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்துருமா, இதுக்கப்புறம் நிஃப்டியில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த H1B விசா பிரச்சனைனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே ஒரு நல்லது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. நியர்லி 100 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுங்க. இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் லூசராக இருந்துச்சு. கூடவே டெக் மஹேந்திரா அண்ட் HCL டெக், இது 4 ஸ்டாக்குமே நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெக் செக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் லூசராகவுமே இருந்திருக்கு. முக்கியமாக இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான கான்ட்ரிபியூட்டராகவும் இருந்திருக்குங்க. ஸோ அப்படி மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலுமே உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கு, பட் ஆர்டர் ஃப்ளோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எஸ்எம்சியில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல சிபிஆரை பொறுத்த வரைக்கும் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறதுமே இருந்துச்சு. அது ஒரு வைடு சிபிஆராக இருந்துச்சுங்க. ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக இந்த ஈவினிங் வீடியோவில் பார்க்க மாட்டோம், மார்னிங் வீடியோவில் மட்டும்தான் பார்ப்போம். பட் ஸ்டில் இது ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட்டுங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ ஒரு சிபிஆர் வைடு சிபிஆராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் கேப் டவுனில் இந்த இடத்துல ஓப்பன் ஆன உடனே நல்லது ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலேயும் போச்சுங்க. அப்படி மேலே போன மார்க்கெட்டால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸில் மார்னிங் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆச்சு, அதையே தாண்டி ஃபில் பண்ண முடியல. ஸோ இதை தாண்டிச்சுன்னா நல்லது ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதையே தாண்டல. ஈவன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பே தாண்ட முடியாமல் கரெக்டாக அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட எட்ஜ் வரைக்கும் போயிட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துருச்சு. அண்ட் இன்னைக்கு டேலோ அப்படிங்கிறது தாண்டும் போது நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷரும் வந்துச்சுங்க. ஆனால் இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, இன்னைக்கு டேலோ முடியும் போது கூட இந்த விர்ஜின் சிபிஆரோட பாட்டம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 25,165, அதை தாண்டி முடிக்க முடியல. ஸோ ஈவன் தான் செல்லிங் ப்ரெஷர் வந்திருந்தாலும் ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது டிஃபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது, ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சிபிஆரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா டெய்லியுமே சிபிஆரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா, டெய்லியும் ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிஸ்டம், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜின்னு மாற்றுறது மூலமாக மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே ஒர்க் ஆகுங்க, ஆனால் எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. இதில் இந்த வார்த்தையில் இருக்க மீனிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரி, ஓகேங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கே வந்து ஒரு நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஃபார்ம் ஆச்சு. பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து அதை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துச்சு. அண்ட் இன்றைக்குமே அது கண்டினியூ ஆகிருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு முக்கியமான விஷயங்க. அண்ட் என்றைக்குமே இந்த கேப்ஸ் தியரி ரொம்ப முக்கியங்க. ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப்பில் எப்படி பிஹேவ் பண்ணுது, கேப் டவுனில் எப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த கேப் அப் வந்து எந்த இடத்துல, அந்த கேப் டவுன் எந்த இடத்துல வருது, அதுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு எட்ஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அந்த வகையில் இப்போ நான் வந்து இந்த கேப் தியரியில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது, பயங்கர புல்லிஷாக இருக்குது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 2-3 வாரமாகவே மார்க்கெட் டெய்லியுமே ஹையர் ஹை போட்டு நல்லா மேலே போயிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது வருது, ஓகேங்களா. ஸோ அப்போது நேச்சுரலாக உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்கும்போது மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் பொசிஷன் எடுத்து வச்சிருப்பாங்க, ஓகேங்களா. அப்போது இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்குல்ல, அத்தனை பேரும் புல்லிஷ் பொசிஷன் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸை ஒவ்வொரு டேலோக்கு கீழே இந்த மாதிரி நிறைய இடத்துல முக்கியமான சப்போர்ட்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு பெரிய கேப் டவுன் வருது, 100 பாயிண்ட் கேப் டவுனுங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய கேப் டவுன் தான். அந்த மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அவங்களுடைய ஒட்டு மொத்த ஸ்டாப் லாஸோ ஹண்ட் ஆகி பெரிய லாஸில் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ் அ ரீட்டைல் ட்ரேடர்ஸாக நம்ம அந்த ஸ்டாப் லாஸ்லாம் புக் பண்ணிடுவோம். பட் அந்த ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த மாதிரி இல்லை, நிறைய காசு வச்சிருக்க ட்ரேடர்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க அப்படி லாஸை புக் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பணமே அவங்கள்ட்ட இருக்க ஒரு எட்ஜ் தான், அவங்களால மார்க்கெட்டை அவங்க நினச்ச டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கேப் டவுன் வரும்போது ஓகே மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே தான் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
முடிஞ்ச அளவுக்கு மொத்த காசையும் இறக்கி மார்க்கெட்டை மேலே ஏற்றி அவங்களோட பொசிஷன்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க. எந்த இடத்துல எக்ஸிட் ஆவாங்க அப்படின்னா இந்த கேப் பார்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம். ஸோ மோஸ்ட்லி ஒரு 90% ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேயோட ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு போயிட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு வரல, அதுவும் கொஞ்சம் மேலே போச்சு. எல்லா டைமும் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க, ஆக்சுவலி நிறைய பொசிஷன் வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் இன்னும் கொஞ்சம் மேலே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க. அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சைன் என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, இப்போ எல்லாரும் நினைப்பாங்க மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகும்போது ஃபர்தராக அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னா எப்படி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறதேங்க. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் க்ரீன் கேண்டில்ஸ் அண்ட் ரெட் கேண்டில்ஸ். ஸோ கொஞ்சம் சைஸ் வந்து வேரி ஆகுது, மன்னிச்சுக்கோங்க, நம்மளுடைய டிராயிங் ஸ்கில்ஸ் அவ்வளோதான். ஓகே, இப்படி தான் வரும். அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணும், ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வரும். திருப்பி ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணும், ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வரும். திருப்பி மேலே இதெல்லாம் தாண்டி போகும். இதெல்லாம் வந்து எஸ்எம்சி படி ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை ஹையர் ஹைன்னு சொல்லலாம் ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகணும். அப்படியெல்லாம் ஆகாமல் இன்னைக்கு மார்னிங் என்னாச்சு, எடுத்த உடனே விரித்தனமாக மேலே போகிறான். எவ்வளோ பாயிண்ட் தெரியுமா மேலே போச்சு? இங்கேருந்து இவ்வளோ தூரம் 120 பாயிண்ட் வித்தவுட் எனி ரெட் கேண்டில் போகுது அப்படின்னா அது ட்ரெண்டு கிடையாது. இது வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ் மூவ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். யாரோ பொசிஷனை கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை இருக்கிற பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கோ இந்த மூவை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் ஆர் மினிமம் வந்து 50% ஆஃப் த பீப்புள் கூட இந்த டேயோட ரேஞ்சுக்குள்ளே போன உடனே மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லா ரீட்டைலர்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி மூலமாக அப்படி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இது என்ட்ரி எடுக்கக்கூடிய நேரம் கிடையாது. நீங்கள் ஒரு பெஸ்ட்டு கேஸில் என்ட்ரி இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கலாம். இங்கே விஜின் சிபிஆர் இருக்குது, மேலே போய் எடுத்துருந்தா இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலை தாண்டி இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்ஃபேவரபிள் ரிஸ்க் ரிவார்டை கொடுக்கும். ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிவார்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ட்ரேடை தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதன் காரணமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியலும் கம்மியாகுங்க. அந்த விதத்தில் இங்கே மேலே போனது ஒரு ட்ரெண்டே கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக் மூவ். அந்த ஃபேக் மூவை முடிச்சுக்கிட்டு பொதுவாக இந்த இடத்துலையே முடிச்சிருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, மோஸ்ட் லைக்லி இந்த க்ரீன் கேண்டலோட ஹைக்குள்ளேயே நிறைய டைம் பார்த்துருக்கேன். இங்கே இது வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போவோமேனு போயிட்டு அதுக்கு மேலே பாருங்கள், இந்த ஒரு விக்கை போட்டால் பார்த்தீங்களா, இந்த விக்குக்கு மேலே ஒரு கேண்டில் கூட போகல. அப்போ இது என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் வந்து மார்க்கெட்டில் புல்லிஷாக பொசிஷன் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்த நிறையா பேர் தங்களுடைய மொத்த சக்தியையும் யூஸ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அதன் காரணமாக மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக தான் அவங்க எக்ஸிட் எப்படி பண்ணுவாங்க, உடனே எக்ஸிட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா மிகப்பெரிய ட்ரெண்ட் வந்துடும். இங்கேருந்து மொத்தமாக எக்ஸிட் பண்ணி புதுசாக ஆல்டர்னேட்டிவாக ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே மார்க்கெட் இப்படி கீழே போயிடும். அப்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உடனே இந்த டேலோ பிரேக் ஆன உடனே அவங்களும் பேரிஷ் பொசிஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. அப்போ மார்க்கெட் அப்படி பிஹேவ் பண்ணாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா இந்த கேண்டில் அவங்க பொசிஷன் எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த கன்சாலிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்சாலிடேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஷார்ட் பொசிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு மூவ் மேலே போகுது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ் மூவ். ஸோ இது வந்து ஒரு ஹையர் ஹைலாம் போட்டிருக்கும். இந்த மேலே போகிற மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைலாம் போட்டிருக்கும். இங்கே பாருங்கள் பிரேக் அவுட், இதை தாண்டி பிரேக் அவுட்லாம் ஆகுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஏகப்பட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆஹா மார்க்கெட் ஹையர் ஹை போடுது, இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் இல்லை வேறு ஏதோ ஒரு பேட்டர்ன் மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு என்ட்ரி எடுத்திருப்பாங்க. நான் எடுக்க மாட்டேன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னா நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஆனால் நிறையா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை படித்த முக்கால்வாசி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ட்ரி எடுத்திருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் மொத்தத்தையும் கொண்டு போயிட்டு அண்ட் இவ்வளோ நேரம் அக்குமுலேஷன் பண்ணிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை இங்கே டிஸ்ட்ரிபியூஷனில் மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இந்த டேலோ தாண்ட உடனே மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. அது அங்கே பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் வந்து மொத்தமாக முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 124 பாயிண்ட் வந்து டவுனில் முடிஞ்சிருக்குங்களா. அதில் பாதி பாயிண்ட்டுக்கான செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது டேலோவை தாண்டி தான் வந்துச்சு. ஏன்னா இந்த இடம் தான் வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ண இடம், இதுக்கப்புறம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது பிரேக் ஆகும்போது பாருங்கள், அது அவங்க கிவ் அப் பண்ண இடம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து டேல எண்டில் முடியும் போது எங்கே முடிஞ்சிருக்கு, கரெக்டாக இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணி, அதாவது இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்துச்சு, அது பிரேக் ஆயிடுச்சு. அப்போது திஸ் சப்போர்ட் வில் பிகம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ தூரம் போயிட்டு ரிவர்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேயில் நடந்தது.
ஸோ கேப்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி தான் வரும். அப்போ அந்த கேப் வந்து வரும்போது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எந்த மாதிரி பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க நமக்கு தெரியணும். அவங்க ஹோல்டு பண்ணுறத விட்டு வெளியே வராங்களா இல்லை டிஃபெண்ட் பண்ணி ஃபர்தராக மேலே ஏற்றுறாங்களாங்கிறது தெரியணும். அப்போது இன்னைக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து இப்படி ஒரே மாதிரி க்ரீன் கேண்டில்ஸை போடாமல் க்ரீன் கேண்டில் ஃபாலோட் பை ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில், இந்த மாதிரி மாறி மாறி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துருச்சுன்னா இவங்க மார்க்கெட்டை மேலே ஏற்றுறதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதை விட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா மார்க்கெட்டை கீழே இறக்கிறதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் என்றைக்குமே ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் க்ரீன் கேண்டில்ஸ் அண்ட் ரெட் கேண்டிலாக வர்றது மட்டுமே தான். இப்படி வந்துச்சுன்னா இதுவும் ட்ரெண்டு கிடையாது, இந்த இங்கே போகிறது பார்த்தீங்களா இதுவும் ட்ரெண்டு கிடையாது. இந்த மூவை நிறையா பேர்த்தால், அதாவது இந்த ஸ்மார்ட் மணி தெரியாத நிறைய பேர்த்தால் இந்த மூவை கேப்சர் பண்ணியிருக்கவே முடியாது. சரி ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இன்ட்ராடேயில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பொசிஷனலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த இன்ட்ராடேயில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனே இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷாக பொசிஷன் எடுத்தவங்களாம் கொஞ்சம் நம்பிக்கை இழந்து மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. அண்ட் அப்படி அவங்க கீழே இறக்கும்போது 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டிருக்காங்க. ஸோ நேற்றுமே ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு, இன்றைக்குமே ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேபி ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் இதுக்கப்புறம் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அண்ட் அது எப்போ வந்திருக்கு அப்படின்னா 25,256 அப்படிங்கிற 54 அப்படிங்கிற இந்த லிக்விடிட்டி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பை சைட் லிக்விடிட்டி. ஸோ இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் கேண்டில், நிறைய பேர் இதில் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் கேண்டில், இதில் நிறைய பேர் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இதுலேயே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிளிம்ஸை காமிச்சிட்டு திருப்பி மேலே போச்சு. அப்படி போகும்போதும் அதை பார்த்தும் நிறைய பேர் வந்து ஆஹா மார்க்கெட் மேலே தான் போகும்போது என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இங்கே என்ட்ரி எடுத்தவங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்டாப் லாஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் கீழே போயிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆச்சுன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தாண்டினதுக்கப்புறம் தான். ஸோ இது தாண்டோடனே மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ரிவார்டிங்காக இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகட்டும், பாயிண்ட் வரட்டும் காத்துட்டு இருந்து நம்ம வந்து கொக்கு மாதிரி இருந்து வந்து நம்ம கரெக்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் 4-5 நாளாகவே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போலாம் மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேருக்கு கீழே கமெண்ட்டில் சொன்னீங்க மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கு, நீங்கள் பியரிஷ்னு சொல்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் அந்த பாயிண்ட் வந்துச்சு. ஃப்ரைடே தான் அந்த பாயிண்ட் வந்துச்சு. அந்த பாயிண்ட்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே விழுந்துச்சு. அகைன் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரைடே என்ட்ரி எடுத்திருந்தால் சிறப்பான ஒரு என்ட்ரி. சப்போஸ் இந்த இடத்துல இன்னைக்கு நீங்கள் பொசிஷனலாக என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதுவே சிறப்பான என்ட்ரி கிடையாது. அப்போது உங்களுடைய செட்டப் உங்களுக்கு தெரியணும், அதை நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதில் ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா அப்படிங்கிறத அந்த செட்டப் முடிஞ்ச கையில் தான் ஒரு 10 ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஒரே மாதிரி செட்டப்பில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் நான் ட்ரேட் பண்ணி ஆகணும். நான் ஒரே ஒரு செட்டப் தான் ட்ரேட் பண்ணுறேன். அதில் எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். டெய்லி நான் பண்ண மாட்டேன், நான் பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறேன். அப்போது அந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் நான் பார்த்து பண்ணும்போது நான் எதிர்பார்க்குற விஷயம் மார்க்கெட்டில் நடக்காதப்போ நான் சும்மா தான் வேடிக்கை தான் பார்த்தாகணும். ஓகேங்க, அது ஃபேக் மூவ் தான் சொல்லி ஆகணும். ஹோப்ஃபுல்லி அந்த ஃபேக் மூவ் என்ன எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேங்க. அண்ட் ஸ்டில் இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷாக மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னடா 2 நாளாக மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு, இவ்வளோ நாள் நீ சொன்ன மாதிரியே கீழே விழுந்துருச்சு, அப்போ நீ என்ன பேரிஷ்னு சொல்லணுமேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. மார்க்கெட் இன்னும் பேரிஷ் ஆகவில்லை. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், இந்த 25,152. ஸோ ப்ரிசைஸாக இந்த 25,152 அண்டு ஐ திங்க் அது 15 minutes டைம் ஃப்ரேமில் இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். 148 கிட்ட பக்கமாக இருந்திருக்கும். பட் நம்ம 1 hourலேயே பார்ப்போம். ஹையர் டைம் ஃப்ரேம் தான் ரொம்ப முக்கியம் பொசிஷனலாக நம்ம வியூ எடுக்கும்போது. அந்த விதத்தில் இந்த 25,152 அப்படிங்கிறத தாண்டி ப்ரைஸ் கீழே போனால் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக மாறும். அப்போது இன்னைக்கு இந்த செல்லிங் ப்ரெஷரில் என்னாச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்பிக்கை இழந்தவங்க, அதாவது மார்க்கெட்டில் லேட்டாக என்ட்ரி எடுத்திருப்பாங்கல்ல, இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்திருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் நம்பிக்கை இருந்த லேட்டாக ஃபோமோல மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு என்ட்ரி எடுத்தவங்கலாம் ஸ்டாப் லாஸை வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்களே ஒழிய மார்க்கெட்டை உயர்த்தணும்ட்டு இங்கே என்ட்ரி எடுத்தவங்கலாம் ப்ரைஸை டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதான் இதிலிருந்து தெளிவாக தெரியுது. இவங்கெல்லாம் லேட் பிக்கப்பு, ரொம்ப லேட்டாக வந்தவங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக தான் அவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்தோம். கரெக்டாக ஏங்க ப்ரைஸ் இதை தொட்டு ரிவர்ஸ் ஆகணும், இதை நான் ஏதோ இன்றைக்கி மார்க் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள், இதை தான் பியரிஷ்னு அப்போவே சொல்லியிருப்பேன். ஏன் கரெக்டாக ப்ரைஸ் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த 25,152 கிட்ட. அப்போது மார்க்கெட் இன்னைக்கு வெறித்தனமாக கீழே விழுந்தும், அதாவது இது வெறித்தனமான செல்லிங் ப்ரெஷருங்களா, ஒரு 152 பாயிண்ட் கீழே விழுந்தும் இதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னுமே மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு இவங்களுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தெரியுது.
அப்போது அந்த சக்தி நிலைத்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிறது தெரியுது. இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, நாளைக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்குது. அதற்கு காரணம் 1 ஹவருக்கு மேலே இருக்கிற ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ங்கிறது தான் 4 ஹவர். அந்த 4 ஹவரில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ பிரிஞ்சு இருங்க, நான் உங்களுக்கு ரிப்ளையில் காட்டுறேன், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபேர் வேல்யூ கேப்பை ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் பண்ணி விட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வர ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் ரொம்ப முக்கியமான ஃபேர் வேல்யூ கேப், அதுக்கு மேலே போகுது. ஸோ இது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட்டு தான். அடடா முடிச்சு விட்டானே, சரி பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்றைக்கி 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், அது இதை ப்ரைஸ் இதை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுருது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு பியரிஷ் சைனுங்க. ஸோ இது இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ, அதாவது இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொன்னால் பார்த்தீங்களா பொசிஷன் எடுத்தாங்க அப்படின்ட்டு, அவங்க டிஃபெண்ட் பண்ணணும்னா இந்த லிக்விடிட்டியை மட்டும் அவங்க டிஃபெண்ட் பண்ணால் பத்தாது, இந்த ஸ்டாப் லாஸை மட்டும் டிஃபெண்ட் பண்ணால் பத்தாது, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போது அதை அவங்களால பண்ண முடியல. நான் குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருவானா வைக்க மாட்டானா என்ன பண்ணுவான் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசி 5 செகண்ட் 10 செகண்ட் நினைக்கிறேன், 210 வரைக்கும்லாம் போனான். ஓஹோ டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது க்ளோசிங் கரெக்டாக 198 வச்சான்னு நினைக்கிறேன். ஓகே 200 தான் வச்சுருக்கான். ஓகே ஸோ இருங்க சரியாக பார்த்துக்கோம். ஓகே 200 தாங்க வச்சுருக்கான், 198 நினச்சேன், ஆனால் 200 தான் வச்சுருக்கான். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. அப்படிங்கும்போது மார்க்கெட் இங்கிருந்து கீழே விழுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் 100% எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்தராக கீழே விழுகலாம். எப்போ கீழே விழுகணும்னா இந்த 25,153 இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி கம்ஃபர்டபுளாக 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இப்படி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே, அதாவது நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ இதை அவங்க இந்த ஸ்டாப் லாஸை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, நாளைக்கு இவங்க கையில் அதிகமான காசு கிடச்சிருச்சுன்னா ஓகே நம்ம ஒரு தூக்கிடலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை தாண்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சிருச்சு, இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக அது மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது டுவர்ட்ஸ் இந்த 25,316. இதை தாண்டும் போது நல்லதொரு பையிங் ப்ரெஷரே மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டை கீழே இறங்கினாங்க பார்த்தீங்களா ஒரு செல்லர்ஸு, அவங்க இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா, இதிலேருந்து ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகி கீழே போகுமாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதை தாண்டிச்சுன்னா அது ஒரு புல்லிஷ் சைன். ஃபர்தராக 316 தாண்டிச்சு அப்படின்னா வெறிகுண்டு மார்க்கெட் மேலே ஏறப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் என்றைக்குமே மார்க்கெட் மிகப்பெரிய ரிவர்ஸ் எல்லாம் போடாது. இந்த மாதிரி ஒரு சடனாக ரிவர்ஸில் போட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போயிடும். ஸோ இது அப்படிப்பட்ட வெறித்தனமான அப் ட்ரெண்டா அப்படிங்கிறதே நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேட் ஆனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓஹோ இது மிகப்பெரிய அப் ட்ரெண்ட் தான் போல் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தெரிலைங்க. ஏன்னா அவங்களால இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இது பண்ண முடியல. ரெண்டாவது இதுக்குள்ளே வந்துட்டானே, ஜோனுக்குள்ளே வந்துட்டானே, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷான விஷயம் தான். ஸோ இந்த என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 254 4 ஹவரில் வச்சுருக்கானா, ஓகே ஒன் டே, இந்த 25,254 அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்க வரைக்கும் தான் இவனுக்குலாம் பவர். ஸோ ஏரியாவுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னாலே அவனுக்கு பவர் கம்மியாயிடும். ரெண்டாவது இங்கே பாருங்கள், இந்த 139 அப்படிங்கிறது டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப். எப்படி நான் இந்த 4 ஹவரில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிட்டான்னு சொன்னோம், அதே மாதிரி 1 டேயில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிட்டான்னா மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வரும்போது அடுத்த சப்போர்ட்டாக அந்த 25,047 அப்படிங்கிறது மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போது இருக்கிற ஒரே கேள்வி, இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் டிஃபெண்ட் ஆக போதா, இல்லை இந்த 25,154 அப்படிங்கிறது டிஃபெண்ட் ஆக போதா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போது என்ன தான் நான் மார்க்கெட்டை பார்த்து கரெக்டாக என்னோட ஸ்ட்ரக்சர் என்னோட செட்டப் வந்தால் தான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னாலுமே நான் நிறையா ப்ரெடிக்ஷன்லாம் போடுவேன். அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன். எனக்கு என்னமோ அந்த 154 தாண்டி கீழே போயிடும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். பட் நமக்கு தோன்றதை வச்சுலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ப்ரைஸ் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். அதையும் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன். ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் கேம் ஆடலாமே, எனக்கு மார்க்கெட் கீழே போகணும்னு தோணுது. உங்களுக்கு எப்படி என்ன தோணுது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகேங்க, இதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட நிலவரம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிடிடி ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா வாட்ஸ்அப்பில் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை முடிச்சுட்டு அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போனால், பேங்க் நிஃப்டியும் கிளாமர் அப்பி சேம் அப்பி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா
ஒரு நல்ல ரிவர்ஸில் போட்டிருக்கு. ஸ்விங் பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை சற்றும் மாறாமல் அப்படியே பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்கு. ஸோ நேற்று வீடியோ ஏதோ ஒரு வீடியோவில் எனக்கு எப்போ சொன்னோம் சரியா ஞாபகம் இல்லைங்க. பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல 1 hour ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. அது ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கீழே போயிருக்கு. அப்போ மேலே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த வீடியோவில் சொன்னீங்க சரியா ஞாபகம் இல்லைங்க. அதே மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதோட 50% லெவல்லேருந்து ரிவர்ஸ் ஆகி இப்போது கீழே போயிட்டு இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷான விஷயம் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வரல. அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதாவது பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வரல. அது மட்டும்தான் ஒரே ஒரு இக்கா இருக்குது. ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புமே வந்துருச்சு அப்படிங்கும்போது நல்லதொரு செல்லிங் ப்ரெஷரை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே எதிர்பார்க்கலாம். ஐ வாண்ட் இட் இன் 4 hour டைம் ஃப்ரேம். ஒன் டேல வந்துச்சுன்னா மிக சிறப்புங்கிற மாதிரி நல்லதொரு செல்லிங் ப்ரெஷரை எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வருமாங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ அஸ் ஆஃப் நவ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ள தாங்க போயிருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பிட்காயினை பற்றி பார்த்துருவோம். ஸோ நீங்கள் பிட்காயின் வீடியோ பார்க்கலன்னா ஃப்ரைடே போட்ட வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த பிட்காயினோட இந்த மிகப்பெரிய ஃபாலை பற்றி நம்ம ஒரு வாரமாகவே பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகுன்ட்டு வந்தான், ஸ்விங் பாயிண்ட்டை போட்டான். ஸோ நல்லதொரு ரிவர்ஸலையும் கொடுத்து பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா as per PO3 கான்செப்ட், திஸ் இஸ் அக்குமுலேஷன், திஸ் இஸ் மேனிப்புலேஷன், திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்குது. ஃபர்தராக கீழே விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டாக இது இருக்கும். ஓகே சாரி, ஆல்ரெடி அந்த சப்போர்ட்டை தான் அவன் ரிவர்ஸ் ஆகி போயிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட்டாக உங்களுக்கு இது இருக்கும். 1,10,790 அப்படிங்கிறது மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே வருங்க, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த தாண்டி மேலே போனால் தான் ப்ரைஸால் ஃபர்தராக மேலே போக முடியும். இதை தாண்டாத வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இட் இஸ் லைக்லி டு ஃபாலுங்க. பிட்காயினாச்சு பரவாயில்ல, வெறும் 2% தான் விழுந்திருக்கான். எத்தீரியம் பாருங்கள் 6%, டோஜ் 8%, சொலானா 6%, XRP 5.5%. ஸோ எல்லா கிரிப்டோவும் வெறித்தனமான ஒரு ஃபாலை சந்திச்சிருக்கு. எனக்கு என்னமோ இது ஒரு பயங்கரமான ஃபாலாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேபி இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருமோ தோணுது. பட் இது ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டுங்க. 1,10,790 அப்படிங்கிறது ஒரு சிறப்பான சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்தராக ஃபால் கண்டினியூ ஆகும்போது இவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வருமா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அவ்வளோதாங்க. யூஎஸ் ஆயில் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை மார்னிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் பார்த்துருந்தோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இதை தாண்டா செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். தலைமை இப்போ தான் தாண்டி கீழே போயிட்டுருக்கிறான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 61.45 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. போனால் தான் என்ன ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது தெரியுது. பார்க்கலாங்க. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பியரிஷாக இருக்குது. டேலோவை தாண்டி நல்லா கீழேயும் போயிட்டுருக்கிறான். மேபி சப்போஸ் ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது க்ரூட் ஆயில். ஸோ இவ்வளோ தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேங்க. வேர்ல்டு மார்க்கெட். ஸோ இந்த யூஎஸ் மார்க்கெட்லாம் வெறித்தனமாக இந்த ரேட் கட் ஆப்டிமிசமில் மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே, யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் அப்படியே ஒரு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் பியரிஷாக முடிக்கிற பட்சத்தில் நாளைக்கு மிகப்பெரிய கேப் அப்போ நம்மளால் நிஃப்டியில் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் அதை ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் சேனல் கொண்டு சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.